அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 19/11/2025 கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு இருந்தால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சில இடர்பாடுகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன், 11இல் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 6இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு லாபகரமான பலன்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சூரியன் செவ்வாய், 8இல் ராகு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வீண் பேச்சை குறைப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக சிறப்பு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். இன்றைய நாளில் வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும்.
எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல சூழ்நிலை இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதன் மூலமாக அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் சுக்கிரன், 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு ஆகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உத்தரவுகளை தற்போது பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களால் இருந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன், 6இல் சனி, 11இல் கேது சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களது நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக ஒரு சில முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய், 12இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதியானது குறையும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிலும் திறமையோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சட்ட சிக்கல்கள் விலகி மன நிம்மதி உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது.
மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவது மட்டுமில்லாமல் தாராள தனச்சேர்க்கை ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது மறைந்து ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைப்பதால் எளிதில் லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பிறரால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன், 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறையும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 8இல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசனம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்பட்டு மனநிம்மதியானது குறையும். பொருட்தேக்கம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத அளவிற்கு தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பதும் உத்தமம். இன்றைய நாளில் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொறுமையை கடைபிடிப்பதும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.